வெல்கம் டு Optiontrickyachievers. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 19/01/2022. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால தான் காலில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் போட முடியல. ஆனால் இருந்தாலும் நான் லெவல்ஸ் கொடுத்துட்டேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ரிப்போர்ட்டுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன இருக்குன்னா, சிங்கப்பூர் நிஃப்டி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு R2 பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு R2 கிட்ட வந்து நிற்கிறோம். சரிங்களா, நான் என்ன சொல்லியிருந்தேன், முன்னாடி இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பிரேக் ஆகாமல் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு இப்போ வந்து பிரேக் பண்ணி கீழே நிற்கிறான். இப்போ அடுத்தது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இல்லாமல் ஜாக்பாட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜாக்பாட் டே ட்ரேடில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் நடக்கலைன்னா மார்க்கெட் வந்து திரும்பி ரேஞ்ச் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே ட்ரேடில் வந்து ஒரு அளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸோ 50 பாயிண்ட்ஸோ அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு சின்ன ஸ்டாப் வச்சு நீங்கள் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கான்செப்ட் என்னன்னா, இந்த எல்லோ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பிஇபி, இது ரெட் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து R2. ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து சப்போர்ட் S1 S2. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன ரீசன்னா, மார்க்கெட் வந்து என்னதான் மூவ்மெண்ட் இருந்தாலும் ஆப்ஷனில் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் வராது. சரிங்களா, அந்த ரீசன்னால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க போன வாரம். ஆனால் இது வந்து பை ட்ரெண்டு தான் ஆச்சு. ஆனால் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரல. ஏதோ ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வரக்கே கஷ்டமாக இருக்குது. சரிங்களா, இதுதான் ரீசனு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கு எடுத்துட்டேன்னா அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா, 100 பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் எக்ஸிட் ஆவேன், இல்லைன்னா எக்ஸிட் ஆக மாட்டேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, நான் வந்து ஸ்டாப் லாஸ் விட்டுருவேன். சரிங்களா, என்னோட ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் தான். அந்த 50 பாயிண்ட்டை வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியல. ரீசன் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் அப்படி போகுது. ஆனால் சில டைம் நான் கட் பண்ணிக்கேன், ஆனால் சில டைம் நான் கட் பண்ண முடியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன். சரிங்களா, நேற்றுக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த புட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஆக்டிவேட் ஆகி போயிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். புட்டில் எடுத்துருக்கோம், காலையும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பேங்க் நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டி வந்து தான் நான் பார்க்குறேன். இந்த சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட்டே உடச்சிட்டானா மார்க்கெட் ஃபுல்லாக இறங்கிடும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது மந்த்லி பிஇபி. நான் பார்த்தீங்கன்னா 3 விதமான பிஇபி ஃபாலோ பண்ணுவேன். மந்த்லி ஒன்று, வீக்லி ஒன்று, டே ட்ரேடிங் ஒன்று. ஓகேங்களா, மந்த்லி வீக்லி வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டே ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்காக. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ R2 பிரேக் பண்ணி R1 வந்திருக்கு. இப்போ திரும்பி இது வந்து R1 கிட்ட வந்துருச்சுன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக செல் ட்ரெண்ட் ஆகிடும். அது வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு செல் ட்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது இன்னும் நம்மளுக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் ஃப்ரைடே முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எப்படி வந்து செல் ட்ரெண்ட் ஆக போதா, இல்லை பை ட்ரெண்ட் ஆக போதா, இல்லை ரேஞ்ச் மார்க்கெட் ஆக போதும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇபி கீழே தான் இருக்குது, S2 கீழே வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம கான்செப்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇபி கீழே S1 S2 கீழே வந்து சஸ்டெயின் ஆகி நின்ட்டானா மார்க்கெட் அப்படியே இறங்கிடுவான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அப்படியே டவுன்ஃபால் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகி நின்னானா திரும்பி கீழே இறங்க தான் வாய்ப்பு. ஓகேங்களா, இப்போ வீக்லி பொறுத்தவரைக்கும் செல் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பிஇபி கீழே இருக்குது, S1 கீழே, S2 கீழே இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, இப்படியே மெயின்டைன் பண்ணிச்சுன்னா இதுவும் செல் ட்ரெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லியில் செல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு மந்த்லியில் செல் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா, இப்போ நம்ம என்ட்ரி எப்படி எடுத்தோன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் ஆப்ஷனில் வந்து 130 வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி பாயிண்ட்டு 110 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி போய் என்ட்ரி எடுத்தேன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் என்ட்ரி போனேன். ஆனால் நிஃப்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாதனால பேங்க் நிஃப்டி போயிட்டு பேங்க் நிஃப்டி பிஇபி பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் காலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ டைம் ஃப்ரேம் வச்சு 130 வந்து என்ட்ரி போயிட்டேன். ஓகேங்களா. இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே பிரேக் ஆகும்போது நான் என்ட்ரி போயிட்டேன். என்ட்ரி போனோன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் ஒன்று 110 வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணும்போது எனக்கு இங்கே 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. 100க்கு மேலேயே வந்துருச்சு. நான் 130னா அங்கே வந்து ஹை வந்து 259 130 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா. 130 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும்போது நான் என்ன பண்ணேன் 100 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன என்ட்ரி எங்கே எடுத்தேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65 என்ட்ரி எடுத்தேன். 50 வந்து ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இதில் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி தூக்கி நான் 75 போட்டேன். அது என்ன ஆச்சுன்னா 85 போட்டேன். 85 ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பி அந்த என்ட்ரி பாயிண்ட்டும் கூட ரீச் ஆகல, ஸ்டாப் லாஸ் கிட்டையும் வரல. மார்க்கெட் திரும்பி 100 பாயிண்ட்ஸில் கொடுத்துட்டான். ஆனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி போல நான் விட்டுட்டேன். சரி, ஏன்னா ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு ட்ரேட் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இந்த வாரம் போல் 2 ட்ரேட் போயிடுச்சு. ஓகேங்களா. ஏன்னா ஒரு ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணுறது எனக்கு பழக்கம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 2 ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன ரீசன்னா ப்ராஃபிட் அந்தளவுக்கு பண்ணாதனால இந்த வாரம் அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ திரும்பி நீங்கள் ட்ரேட் போயிருந்தால் எனக்கு இங்கே 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்ட்ரி போகலன்னு நினச்சிங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்க்க மாட்டேன். இதுதான் விஷயம். இது வந்து நான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காலில் வந்து 38,300, புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 37,700. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். சரிங்களா. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து நான் கொடுத்துருவேன். சரிங்களா. பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் காலையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கால் ஆக்டிவேட் ஆகிடுச்சா எங்கே என்ட்ரி அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் புட்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருவேன். ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி மந்த்லிக்கு வந்து யூடியூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா. அதுக்குண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அதை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இல்லைனா டெய்லி வீடியோஸில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க யூடியூப் சேனலில். அதில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. போன மாதம் வந்து நான் பார்த்தீங்கன்னா 60,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 வாரம் நம்ம கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த 2 மாதத்தில் நான் 15,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 245 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நம்ம பார்ப்போம். நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சா நம்மளுக்கு 345 வரும். ஓகேங்களா. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெய்லி ஒரு லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா. இந்த மாதிரி வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.